ஸ்டார் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னே ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி சம்மருக்கு ரிலீஸ் ஆகும். விமலோட மாப்பாசி மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ் வெங்கட் டைரக்ஷன்ல விமல் சாயா கண்ணன் நடிக்கிறாங்க. சித்து குமார் மியூசிக் பண்றாரு. அமீரோட உயிர் தமிழுக்கு மூவில இருந்தும் ஒரு சாங் ஒன்னு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷோட டியரோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 11 மூவி ரிலீஸ் ஆகும். அருண் விஜயோட அடுத்த படத்துக்கான பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. மான்கரத்தை கெத்தி எடுத்த கிறிஸ் துர்குமாரன் டைரக்ஷன்ல அருண் விஜய், சித்தி யுதினானி, தன்யா ரவிச்சந்திரன், பாலாஜி முருகதாஸ் நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. தனுஷோட ராயன் படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான டீசர் இந்த மாசமே எதிர்பார்க்கலான்னு ஒரு நியூஸ் வருது. டீசர் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சுரேஷ் சந்திரா இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல விடாமுயற்சி படம் பத்தி சொல்லிருக்காரு. படத்தை அக்டோபருக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்றதா சொல்றாரு. ஷூட்டிங் இந்த மாசம் ரெசியூம் ஆக போகுது. இது வரைக்கும் 60% ஷூட்டிங் முடிச்சதா சொல்றாரு. தளபதி 69க்கான ஷூட்டிங்க ஜூன் மாசம் ஆரம்பிச்சு டிசம்பர்ல ஷூட்டிங்க முடிச்சு அடுத்த வருஷம் ஏப்ரல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இப்ப நியூஸ் வருது. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அவங்க நினைச்ச மாதிரி ஷூட்டிங் ஜூன்ல ஆரம்பிச்சுட்டா பிளான் படி டிசம்பர்ல முடிச்சு ஏப்ரல்ல படம் வந்துரும். கோட் மூவில பிரபுதேவா தான் வில்லனான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு வில்லன் இல்ல, மோகன் தான் வில்லன். தளபதி 69க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்ப இந்த ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்கு. கல்கி டீசர் எப்போ வரும்னு கேக்குறீங்க. இந்த மாசம் வரும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. விடாமுயற்சி குட் பேட் அக்லில அஜித்தோட சம்பளம் எவ்வளோ, தூம் 4ல எந்த ஹீரோ பண்ணா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க ஹீரோ முடிவு பண்ணல. விடாமுயற்சியில அஜித்தோட சம்பளம் 105 கோடி, குட் பேட் அக்லில 160 கோடி கிட்ட, எக்ஸாக்டா 162 163 அந்த ரேஞ்சில இருக்கும். புஷ்பா 2க்கான பிசினஸ் மட்டுமே 1000 கோடிக்கு பண்ண போறாங்கன்னு நேத்து நான் சொல்லிருப்பேன். அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நான் சொல்லல. புஷ்பா 2 டீமோட டார்கெட் அது 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ணணுங்கிறது. அமரன் ஹை பட்ஜெட் படமானு கேக்குறீங்க. கண்டிப்பா ஹை பட்ஜெட் படம் தான். கவன் கேம் ஓவர் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன் ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்கும் பட்ஜெட் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் இல்ல. எனக்கு ரெண்டு ஆவரேஜான படமா தான் இருந்துச்சு. கில்லி ரீரிலீஸ் எல்லா மாவட்டத்திலயும் வருமா, பெங்களூர்ல வருமானு கேக்குறீங்க. அதை இன்னும் அவங்க கரெக்டா சொல்லல. கண்டிப்பா பெரிய பெரிய சிட்டில வந்துருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. குட் பேட் அக்லியோட ப்ரோமோ மே 1 ரிலீஸ் ஆகுமா, இல்ல விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் வருமானு கேக்குறீங்க. இந்த அப்டேட் வேற சொல்ல மறந்துட்டேன். இந்த கமெண்ட் பார்த்தோன்னு தான் ஞாபகம் வருது. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் மே 1 வரப்போறதா நியூஸ் வருது. சோ இதான் கன்ஃபார்மா இருக்கும். விடாமுயற்சி தீபாவளிக்கு வருமா, தீபாவளி ரேஸ் மூவிஸே கேக்குறீங்க. இப்பதான் விடாமுயற்சி பத்தி சொன்னேன். அவங்க அக்டோபருக்கு டார்கெட் பண்றாங்க. கன்ஃபார்மான தீபாவளி ரிலீஸ் இனிமே தான் தெரியும். நான் வரும்போது சொல்றேன். தலைவர் 171ல தனுஷோட கேமியோ இருக்கான்னு கேக்குறீங்க. இதே மாதிரி தான் லியோல ஒரு நியூஸ் வந்துச்சு, தனுஷோட கேமியோ இருக்குன்னு. அதே மாதிரி இப்ப இது யாரு கிளப்பி விட்டான்னு தெரியல. சோ இதெல்லாம் இப்போதைக்கு ரூமர் தான். லியோ வெர்சஸ் ஜெயிலர் கலெக்ஷன்ல எது வின்னர்னு கேக்குறீங்க. டோட்டலா பார்க்கும்போது லியோ தான் வின்னர். ஆனா ஒரு சில இடத்துல லியோ அதிகமாகவும் ஒரு சில இடத்துல ஜெயிலர் அதிகமாகவும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தெலுங்கு கன்னடத்துல ஜெயிலர் தான் அதிகம், மத்த இடத்துல லியோ அதிகம். லெஜெண்ட் சக்ரா ட்ரிபிள் மூவிலாம் ஏன் இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணல. ஜவான் ஆடியோ லான்ச் சன் டிவில போட்டாங்க. சேட்டலைட் ஜி தமிழுக்கு தான் இருக்கு. அதை ஏன் கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச்சுக்கான ரைட்ஸ் மட்டும் சன் டிவி வாங்கினாங்க, அதான் காரணம். லெஜெண்ட் சக்ரா ட்ரிபிள் மூவிலாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்களான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா நான் டிவி பெருசா பார்க்க மாட்டேன். சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி டெலிவிஷன்ல போடாம இருக்காங்கன்னா அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. SK23க்கான ஷூட்டிங் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு. SK23 இந்த வருஷம் வரும்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் SK23 வருமா, இல்ல அமரன் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அமரன் தான் வரும், அதுக்கப்புறம் தான் SK23 வரும். SK23க்கான ஷூட்டிங் நல்லா ஃபாஸ்டாவே போகுது. எப்படியும் ஜூனுக்குள்ள முடிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் சிவாஜி பீக்ல இருக்கும்போது ஜெமினி கணேசன் போட்டியா வந்தாரு, ரஜினி கமலுக்கு விஜயகாந்த் போட்டியா வந்தாரு, அஜித் விஜய்க்கு சூர்யா போட்டியா வந்தாரு. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். ஆனா இவங்க தனி போட்டியாளர். இவங்களுக்குன்னு ஒரு தனி காம்படிட்டர் இல்லாத வரைக்கும் அந்த 2 காம்படிட்டர் இருக்காங்கல்ல, அவங்க இடத்த இவங்க ரீச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் பிளாப் ஆனாலே அந்த தனி ஹீரோவுக்கான மார்க்கெட் பெரிய அளவுல சரியும். ஆனா அதுவே காம்படிட்டர் இருந்தா அதை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். விஸ்வரூபம் 1 and 2 ஹிட்டா பிளாப்பான்னு கேக்குறீங்க. 1 ஹிட் 2 பெருசா போகல. ராவன் தமிழ்ல இருக்கான்னு கேக்குறீங்க. தமிழ்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அரண்மனை 4 சேட்டலைட்டை யாரு வாங்கியிருக்கான்னு கேக்குறீங்க. சன் டிவி தான் வாங்கியிருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியோட ஹிட் மூவிஸ்க்கான லிஸ்ட் கேக்குறீங்க. அங்க வர முக்காவாசி படம் ஹிட் தான். அதுக்கு லிஸ்ட் போட்டா போய்கிட்டே இருக்கும். குட் பேட் அக்லி என்ன மாதிரியான படம், அஜித்துக்கு இதுல ட்ரிபிள் ஆக்டிங்கானு கேக்குறீங்க. இப்போதைக்கு இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ட்ரிபிள் ஆக்டிங்கான இனிமே தான் தெரியும். தங்களான் ரியல் ஸ்டேட்டை கேக்குறீங்க. இந்த மாசம் அதுக்கான அப்டேட் வந்துடும். பெஸ்ட் ரொமான்டிக் காமெடி மூவி கேக்குறீங்க. நான் லிஸ்ட் எடுத்துட்டு சொல்றேன். இன்னைக்கு 2 பேருக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. நேம் ரமேஷ் அண்ட் ரம்யா. இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.